மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமி மேல் பொழியும். பிரசங்கி 11:3 நம்ம வாசிக்கிறோம். மழை ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம், அற்புதமான விஷயமும் கூட. பூமியிலிருந்து வெயில் அடிக்கும்போது தண்ணீர் நீராவியாக மாறி மேலே போய் குளிர்ந்து மேகங்கள் தண்ணீரால் நிரம்பியிருக்கு. அது மழையாக பெய்யுது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபங்கள், நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் சில நேரத்தில் கேட்கப்படலையோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய ஜெபத்தை நாம் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாமல் அதை ஜெப மேகத்தை ஜெபத்தினால் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்னாள் ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெப மேகத்தை ஜெபத்தினால் நிரப்பினப்ப சாமுவேல் என்கிற மழையை பிள்ளையாய் ஆசீர்வாதமாக கொடுத்தார். சில நேரங்களில் பல நாட்கள் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். தானியேல் 3 வாரம் ஜெபிச்சார். எஸ்தர் 3 நாள் ஜெபிச்சாங்க. சில நேரத்தில் பல மாதங்கள், பல வருஷங்கள் கூட ஜெபிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிங்க. உங்கள் ஜெப மேகம் ஜெபத்தினால நிரம்பிகிட்டே இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமாக கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு ஒரு பதிலை, ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆசீர்வாத மழை பொழியும். God bless you.